ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு தைப்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொங்கல் குழம்பு 2-3 விதத்தில் செய்வாங்க. காய்கறிகள் மொச்சையெல்லாம் சேர்த்து பருப்பு சேர்க்காமல் ஒரு விதத்தில் செய்வாங்க. திருநெல்வேலியில் பருப்பு நாட்டு காய்கறிகள்லாம் சேர்த்து மரக்கறி அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம். இன்றைக்கி அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி நாட்டு காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன நாட்டு காய்கறிகள் கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா, வாழைக்காய் எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன், பச்சை கத்திரிக்காய், அவரைக்காய், மஞ்சள் பூசணி எடுத்திருக்கேன், முருங்கைக்காய், மாங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன், அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட். உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அந்த காய், உங்களுக்கு என்ன காய் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. சிறுகிழங்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 150 கிராம் இருந்தது. இதை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், புளி மாங்காய்லாம் சேர்க்கறதுனால தக்காளி 1 தான் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் காயப்பொடி, பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து பருப்பை வேக வச்சுக்கணும். ஒரு 1-2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கூட இருந்தால் பரவாயில்ல. வழக்கமாக நம்ம சாம்பாருக்கு பருப்பை நல்ல நைஸாக குழையிற பருவத்தில் வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வேக வைக்க வேண்டாம். அதுக்கு ஒரு 3/4 பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பாத்திரத்திலே போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டைம் இல்லை அப்படிங்கிறவங்க நம்ம குக்கர்லேயே வேக வச்சுக்கலாம். ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு இந்த பதத்தில் அவிஞ்சா போதும். இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. என்கிட்ட கல்லுப்பு இப்போ இல்லாததுனால நான் பொடி உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த பருப்போடு சேர்த்து தான் நம்ம காய்கறியில் வேக வைக்க போகிறோம். வெட்டி வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். மாங்காவையும் புளியும் மட்டும் இப்போ நம்ம சேர்க்கலாம். மாங்காய் இப்போவுமே சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரைச்சி போயிடும். நம்ம கடைசியில் தான் மாங்காவை சேர்த்துக்கணும். தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம பாத்திரத்திலேயே வேக வைக்க போகிறோம். உப்பு காரம் எல்லாமே தூக்கலாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நாட்டுக்காய் நிறைய சேர்த்துருக்கோம் இல்லையா, உப்பு காரம்லாம் மட்டு போட்டுருக்கோம். தூக்கலாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம வேக வைக்கலாம். காயெல்லாம் 3/4 பதம் வெந்துட்டு இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்க போகிறோம். நம்ம மாங்காய் வேறு சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால புளிப்பு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். தேங்காய் அரைக்கையில் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இறக்கிறதுக்கு முன்னால் ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கணும். இது நல்ல வாசம் தூக்கலாக இருக்கும் இப்படி சேர்த்துக்கிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தைப்பொங்கல் மரக்கறி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். இதை இறக்கி வச்சுட்டு நம்ம தாளித்து மட்டும் கொட்டிடலாம். கடுகுளுந்த பருப்பு, சும்மா இப்படி 2 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு வாசத்துக்கு. கருவேப்பிலை, ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு, இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி
கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.